வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு செல்வந்தருக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கையில் அவர் மேலே ரொம்ப பக்தி உள்ளவராக இருப்பார். அப்படி இருக்கையில் ராமநவமி வந்துக்கிட்டு இருக்கும். அன்னைக்கிங்க ஒரு 1000 பேர்த்துக்கு அவங்க தொழிலாளியை தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு நம்ம கையாலேயே பரிமாறி அவங்கள திருப்தியாக சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் போட்டு முடிச்சுட்டு ஒரு 2 பெரிய கவர் கொண்டு வைப்பார். வச்சோடனே இதில் என்ன இருக்குதுன்னு தெரியல, முதலாளி என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலன்னு எல்லா தொழிலாளியும் பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவர் சொல்லுவார், ஒரு கவரில் ராமாயண புக்கும் ஒரு கவரில் பணமும் இருக்குது, உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே இவங்க எல்லாம் தொழிலாளிலாம் சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு செலவுக்கு காசு வேணும், அதனால் நான் காசை எடுத்துக்கிறேன். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, குழந்தைக்கு படிப்பு செலவுக்கு வேணும் நான் அப்படின்னு எல்லாருமே பணம் தான் எடுத்துக்குவாங்க. எடுத்தோடனே கடைசியாக தோட்டக்காரன் வருவான். வந்தோடனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கல, ஐயா நான் இந்த ராமாயண புஸ்தகத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்னோடனே ஏன்ப்பா பணத்தை விட்டுட்டு புக்கை எடுக்கிற ஏன் அப்படின்னு கேட்கல, எங்கள் அம்மா காலையில் ராமாயணமும் சாயங்காலம் மகாபாரதமும் படிச்சுட்டு அதோட விளக்கத்தையெல்லாம் எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கையில் இன்றைக்கி தான் ராமாயண புக்கு கிழிஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப நஞ்சு போய் கிழிஞ்சிருச்சு. அதனால் நான் அதை எப்படி வாங்கி தரதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்கள் கொடுத்தது எனக்கு சௌகரியமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமாயண புக்கை எடுத்துக்குவான். எடுத்தோடனே எடுத்துகிட்டு ஆசையாக அதை தடவி பார்த்து 2 பக்கம் புரட்டி பார்க்கையில் பார்த்தா அதுக்குள்ளே ஒரு கவர் இருக்கும். என்னன்னு பிரித்து பார்த்தாக்கா அவருடைய சொத்தில் ஒரு பங்கை எழுதி வச்சுருப்பார். பத்திரம் போட்டு எல்லாம் பத்திர வேலை எல்லாம் முடித்து அந்த கவருக்குள்ளே இருக்கும். யாருக்கு கொடுக்க போகிறோன்ற பேர் மட்டும்தான் இருக்காது. ஏன்னா 1000 பேர்த்தில் யார் வேணாலும் எடுக்கலாம்ல. அதுக்காக யாரோட பேருன்னு மட்டும் போடாமல் வச்சுருப்பாங்க. வச்சுருக்கையும் ஐயா அந்த கவரு தவறுதெல்லாம் என்னோடய புக்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா இந்த புக்கை எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த கவருன்னு புக்குக்குள்ளே வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரே பெரும் செல்வந்தர். அவருடைய சொத்தில் ஒரு பாதியை கொடுக்குறதுன்னா அப்போ எவ்வளோ சொத்து இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப எல்லாரும் திக்குன்னு தூக்கி போட்டுரும். என்னடா இவன் ஒரு புஸ்தகத்தை தூக்குறானேன்னு நம்ம நினச்சோம். இப்போ என்னென்னா இப்போ நம்மளை விட அவனுக்கு தான் நிறையா பெரிய செல்வமாக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், பெருமாள் எனக்கு நிறையா கொடுத்துருக்காரு, அதில் ஒரு பகுதியை உனக்கு கொடுத்து நான் சந்தோஷப்பட நினச்சேன். அந்த இதில் நானும் கொஞ்சம் புண்ணியத்தை தேடுறதுக்கு தான்ப்பா இப்படி செஞ்சேன்னொன்னே அவன் சந்தோஷமாக வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. நேர்மையாக இருந்தால் என்றைக்குமே நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.